Good morning, students. I am K. Saravana Raja, Bharati Vidyalaya Metric Higher Secondary School. Science 2. Last பார்த்தீங்கன்னா human organ system பார்த்தோம். அதில் last part 4. Next we see more to know பாருங்க. Each lung has about 300 million air sacs or alveoli. Yawning helps us to take in more amount of oxygen and to give out carbon dioxide. ஸோ இங்கே பாருங்கள் லங்ஸில் வந்து 300 மில்லியன் வந்து ஏர் அந்த சாக்ஸ் இருக்குது. அதை வந்து அல்வியோலின்னு சொல்லுவோம். நம்ம சுவாசம் மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் காற்று வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது, வெளியே வருது. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். blood vessels. 3 types of blood vessels are present in the body. They are arteries, veins and capillaries. They form a closed network through which the blood is circulated. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 types of blood vessels இருக்குது. அது பார்த்திங்கன்னா arteries, veins and capillaries. இந்த 3 blood vesselsம் பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், blood is a fluid connective tissue of red color containing plasma and blood cells. There are 3 types of blood cells, namely red blood corpuscles RBCs, white blood corpuscles WBCs and blood platelets. RBCs are produced in the bone marrow. ஸோ இங்கே 3 types of blood cells இருக்குது. ஒன்று ரெட் பிளட் செல்ஸு, அது பார்த்திங்கன்னா சிவப்பு ரத்த அணுக்கள். ஒயிட் பிளட் செல்ஸ்னால் வெள்ளை ரத்த அணுக்கள். அடுத்து பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னாக்கா ரத்த தட்டுக்கள். ஸோ இந்த 3 types of blood cells வந்து பிளட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்குலேட்டரி சிஸ்டம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் consisting of heart, blood vessels and blood. It transports respiratory gases, nutrients, hormones and waste materials within the body. It protects the body from harmful pathogens and also regulates the body temperature. இதில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம். இந்த ரத்த ஓட்ட மண்டலம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட்டு, அதாவது இதயம், இரத்த குழாய்கள், இரத்தம் ஆகியவற்றை கொண்டது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேஸஸ், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், அதாவது சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருள்கள், கழிவு பொருள்கள், ஹார்மோன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது? கடத்துகிறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ப்ரொடக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் ஹார்ம்ஃபுல், அதாவது நோய் கிருமிகள், தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து நம்ம உடம்பை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, ரெகுலேட்ஸ் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா உடலுடைய வெப்பநிலை சீராக வைக்க உதவுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்ட் இன் ஹியூமன் அண்ட் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் neurons or nerve cells. The system include brain, spinal cord, sensory organs and nerves. The 2 important functions of the nervous system along with the endocrine system are conduction and coordination. இப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனது. இந்த நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா நியூரான் அண்ட் நரம்பு செல்கள், இது ரெண்டால் ஆனது. அடுத்து அது மட்டும் இல்லை பாருங்கள், இதில் பிரெயின், மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள், சென்ஸ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் உள்ளது. இந்த நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரபி மண்டலம் இணைந்து தான் இந்த என்ன வேலை செய்யுது? கடத்துதல் வேலை, அதாவது கண்டக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன், கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு வேலைகளை செய்கிறது. அது முக்கியமான வேலைகள் அது. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரெயின். த பிரெயின் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் விச் இஸ் பிளேஸ்ட் இன்சைடு த cranium.
It is protected by 3-layer tissue covering called meninges. Brain has 3 regions, namely பாருங்க forebrain, midbrain and hindbrain. It is the controlling center of the body. இந்த brain பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் அப்படின்னா சிக்கலான உறுப்பு. இது பார்த்தீங்கன்னா இன்சைடு த கிரேனியம், மண்டை ஓட்டினுடைய கபால குழிக்குள்ளே உள்ளது. அது மட்டும் இல்லை, 3 லேயர் இருக்குது இதில். 3 லேயர் இருக்குது இதில். இந்த 3 லேயருக்கு பார்த்தீங்கன்னா மூளை உறைகள் அப்படின்னு பேர். மீனிங்கஸ்னால் மூளை உறைகள்னு பேர். இந்த மூளையை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். 3 டைப்ஸ் இருக்குது. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு 3 பகுதியாக பிரிக்கலாம். அது மட்டும் இல்லை, த பிரெயின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த பாடி. இது வந்து உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையமாகும். முக்கியமான ஒரு பிரெயின், முக்கியமான உறுப்பாகும். லுக் அட் திஸ் பிக்சர். த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பாருங்கள், பிரெயின் கொடுத்துருக்காங்க. பிரெயினோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். 3 முக்கியமான பார்ட்: செரிபுரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா. செரிபுரம் அப்படின்னாக்க பெருமூளை. அடுத்து செரிபெல்லம் அப்படிங்கிறது சிறுமூளை. மெடுலா ஆப்லங்கேட்டாங்கிறது தண்டுவடம். இந்த முக்கியமான 3 பகுதி தான் மூளையினுடைய முக்கியமான பாகங்கள். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஸ்பைனல் கார்டு பார்க்குறோம். இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெடுலா ஆப்லங்கேட்டா ஆஃப் த ஹிண்ட் பிரெயின் அண்ட் இஸ் enclosed within the vertebral column. Spinal cord connects the brain to different part of the body through nerves. Spinal cord அப்படின்னா தண்டுவடம். இது பார்த்திங்கன்னா பின்மூளையினுடைய முகுளத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். பின்மூளையினுடைய முகுளத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முதுகெலும்பு தொடரினால் இது மூடப்பட்டிருக்கும். உடலில் உள்ள பல்வேறு பாகங்களுடைய நரம்புகளினால் இணைக்கப்பட்டிருக்கும். The brain to different part of the body through nerves. பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கப்பட்டிருக்கும். நரம்புகளினால் இணைக்கப்பட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? ஸ்பைனல் கார்டுங்கிறது தண்டுவடம். ஓகே, நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் பிக்சர். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சென்சரி இன்புட். சென்சரி இன்புட்னா உணர்ச்சியுடைய உள்ளீடு. த கண்டெக்ஷன் ஆஃப் த சிக்னல்ஸ் ஃப்ரம் சென்சரி ரிசெப்டர்ஸ் அப்படின்னாக்க உணர்வு உறுப்புகளுடைய அந்த சகிம்சையை கடத்தப்படுதல் இந்த இடத்துல. கண்டெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் சென்சரி ரிசெப்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டகிரேஷன். The interpretation of sensory signals and the formulation of responses. அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு. இந்த சென்சரி சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உணர்ச்சி சகிம்சை, அதாவது ஒருங்கிணைத்து அதை வந்து பதில்களை உருவாக்குதல். ஃபார்முலேஷன் ஆஃப் ரெஸ்பான்சஸ், அது என்ன சொல்கிறோமோ அந்த பதில்களை உருவாக்குறது தான் இந்த செகண்டரியுடைய வேலை. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மோட்டார் அவுட்புட். த கண்டெக்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு எஃபெக்டர்ஸ் சச் அஸ் மசில் அண்ட் கிளாண்ட் செல்ஸ். பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு, மோட்டார் அவுட்புட் ஒருங்கிணைப்புங்கிறது பார்த்திங்கன்னா சிக்னலை வந்து கரெக்டாக அந்த ஒருங்கிணைப்பு பண்ணி அதோட வந்து அவுட்புட்டை வந்து உருவாக்கும், பதில்களை உருவாக்கக்கூடிய சச் அஸ் மசில் அண்ட் கிளாண்ட் செல்ஸ். அது சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி உணர்ச்சி சகிம்சை, அதாவது உணர்ச்சியுடைய சிக்னல்ஸை வந்து வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரெயின் மோர் டு நோவில். பிரெயின் இஸ் செட் டு ஸ்டோர் ஆஸ் மெனி ஆஸ் 100 million பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் லைஃப் டைம். பார்த்திங்கன்னா பிரெயினில் பார்த்திங்கன்னா 100 million அதுக்கும் அதிகமான சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் சேமித்து வைக்கக்கூடியது, லைஃப் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தகவல் சேமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது இந்த மூளை. மறுபடியும் சொல்கிறேன், பிரெயின் இஸ் செட் டு ஸ்டோர் ஆஸ் மெனி ஆஸ் 100 million பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் எ லைஃப் டைம்.
வாழ்நாள் முழுவதும் மூளையில் 100 மில்லியனுக்கு அதிகமான தகவல்களை ஒருவர் சேமித்து வைக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் உணர் உறுப்புகள். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐ ஒன்று, இயர் ஒன்று இருக்கும், ஸ்கின் ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து மெயினான சென்ஸ் ஆர்கன்ஸ். லிசன். சென்ஸ் ஆர்கன்ஸ் are like the windows to the outside world. There are 5 sense organs in our body such as eyes, ears, nose, tongue and skin. They make us aware of our surroundings. We are able to see, hear, smell, taste and feel only through the sense organs. Next பாருங்க, eyes பாருங்க. Eye is ஒரு sense organ. Eye helps us to see things around us, their color, shape, size, weather. They are near or far, moving or at rest. The eyelids and eye lasers keep the eyes safe. The eye has 3 main parts, namely cornea, iris and pupil. இந்த ஐஸ் அப்படி கண்கள் அப்படி பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சென்ஸ் ஆர்கன்லேயே. இது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நிறம், வடிவம், அளவு, சைஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி தொலைவில் பொருள் இருக்குதா, பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கண் இமைகளும் கண் புருவம் தான் நமக்கு கண்ணில் தூசி அழுக்கு படியாமல் ரொம்ப சேஃபாக பாதுகாக்கிறது. லுக் அட் திஸ் பிக்சர். கீழே பாருங்கள், பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் கண்ணுடைய முக்கியமான பாகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐரிஸு, இப்போ நம்ம சொன்ன பாகங்கள்லாம் அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாகங்கள்ஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சென்ஸ் ஆர்கன் பாருங்கள், இயர்ஸ். இந்த இயர்ஸ் அப்படின்னா காதுகள் பாருங்கள், அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் ஹெல்ப் டு ஹியர் த டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட்ஸ் அரவுண்ட் அஸ். The ears also help us in maintaining the balance of the body when we are walking, running and climbing. The ear has 3 major parts: the outer ear, the middle ear and the inner ear. The outer ear in the human beings is made up of an external flap called pinna. பிக்சரில் இயரோட அவுட்டர் இயர் இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கிறது மிடில் இயர் ஒன்று இருக்குது. கடைசியாக இன்னர், உள்ளே இருக்கிறது இன்னர் இயர் இருக்குது. இது இந்த இயர் இப்போ காதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அஸ் மெயின்டைனிங் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. எதுக்கு? வாக்கிங், ரன்னிங், கிளிம்பிங். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஃப்ரென்ஷியேட் சவுண்டை வந்து, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டை வந்து வேறுபடுத்தி நம்ம காட்டுது. டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட்ஸை வந்து அரவுண்ட் அஸ். ஓகே. ஸோ சென்ஸ் ஆர்கனில் செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், இயர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கின். லிசன். Skin is the largest sense organ as it covers the whole body. The skin helps to feel the things around us by touching. That is, whether they are hot or cold, smooth or rough, dry or wet, hard or soft. Skin covers the body and protects it from germs. It also keeps the body moist and regulates the body temperature. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்கின்னுடைய படம் கொடுத்துருக்காங்க. லுக் அட் தி ஸ்கின்னுடைய படம் பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ஸ் தொடுதல் மூலமாக நம்ம உணரக்கூடியது சென்ஸ். அந்த சென்ஸ் வந்து எப்படின்னா தொடுதல் மூலமாக காற்று மேற்படுறது, ஹாட்டு, கூழு இதெல்லாம் வந்து நம்ம மேலே அந்த தோல் மேலே உரசும் போது நமக்கு சென்ஸ் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின். என்ன வேலைகள் செய்யுதுன்னு பாருங்கள். ஸ்கின் ஃபார்ம்ஸ் அன் எஃபெக்டிவ் பேரியர் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பை மைக்ரோப்ஸ் அண்ட் pathogens. Second one, skin helps us to synthesis vitamin D using sunlight. ஸோ சன்லைட்லேருந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை வந்து நம்ம உடம்புக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. ஸ்கின் மூலமாக உள்ளே போகுது. அது மட்டும் இல்லை, மைக்ரோப்ஸ் அந்த பேத்தகன்ஸ் அந்த உங்களுக்கு கிருமிகள்லேருந்து அந்த ஸ்கின் வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எண்டோக்ரைன் சிஸ்டம். Endocrine system regulates various functions of the body and maintains the
internal environment. Endocrine glands are present in the body, produce chemical substance called hormones. ஸோ ஹார்மோன்ஸை சுரக்கக்கூடியது என்டோக்ரைன் சிஸ்டம். இந்த என்டோக்ரைன் சிஸ்டம் ரெகுலேட்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன், பல வகையான வேலைகளை நம்ம உடலில் செய்கிறது. த பாடி அண்ட் மெயின்டைன்ஸ் த இன்டர்னல் என்வரன்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட், கிட்னிஸ். தீஸ் ஆர் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் present in the abdominal cavity. The functional units of kidneys are called nephrons, which filter the blood and form the urine. ஸோ கிட்னி பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பீன்ஸ் விதையுடைய ஷேப்பில் இருக்குது. இதை பிக்சரை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அப்டமல் பகுதியில் இருக்கக்கூடியது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளட்டை பியூரிஃபை பண்ணி யூரினை வந்து வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆகிடுது.